நான் என்னுடைய நாடாளுமன்றத்தில் என் கன்னி பேச்சில் நான் குறிப்பிட்டது அதை மைக்கு அவங்க 2 நிமிஷம் பேச விட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்கு பிடிங்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய உரத்த குரலில் 3வது செய்தியாக காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கியுள்ளார்கள். ஆனால் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு வேண்டும். இந்த திட்டத்திற்கு அவர்கள் போதிய நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த திட்டம் காவேரி வைகை குண்டாறு மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் தீபத்திய நதிகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவேரி, வைகை, குண்டாறு, இதுதான் அந்த முழுமையான திட்டம். கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள், தென் மாநிலங்கள் பயன்பெறும். தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் பயன்பெறும். அந்த வகையில் என் தொகுதியில் உள்ள திருச்சி, புதுக்கோட்டை, கந்தர்வகோட்டை பகுதியில் உள்ள அந்த தண்ணீர் பிரச்சனை, அது மட்டுமல்ல விவசாயத்துக்குரிய போதிய அந்த தண்ணீர் வசதியும் கிடைக்கும். ஆகையால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்கு போதிய நிதியை அளிக்க வேண்டும். இந்த தீபகற்ப நதிகளை இணைக்கும் முயற்சியில் அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் அதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினேன். அது மட்டுமல்ல, திருச்சியை விட இந்த புதுக்கோட்டை, கந்தர்வகோட்டை பகுதிகள் பின்தங்கிய பகுதிகள். என் கவனம் திருச்சியில் இருந்தாலும் அதிக கவனம் பின்தங்கிய புதுக்கோட்டை, கந்தர்வகோட்டையில் தான் இருக்கும் என்பதை பல இடங்களில் நான் கூறியுள்ளேன். தொழில் வளர்ச்சி இல்லாத பகுதிகளாக புதுக்கோட்டை, கந்தர்வகோட்டை பகுதிகளில் என்னால் முடிந்தவரை தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளை நான் எடுப்பேன் என்று நான் இங்கே கூறுகிறேன். இல்ல, அவரே பேய் தான். வேதாளம் வேதம் ஓதுகிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. இவரே பேய். எப்படி இவரை இன்னொரு பேய் விரட்டும், இந்த பேய் இன்னொரு பேய் விரட்டும் போலுக்கு.